எவ்ரிவன், இது நம்ம பைத்தான் கோர்ஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஓவராலாக இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அண்ட் பைத்தான் இன்ட்ரோடக்ஷன். வீக் 1 எபிசோட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் இன்ட்ரோடக்ஷன். இதில் பைத்தானுடைய ஹிஸ்ட்ரி, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணக்குள்ள பைத்தானில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, பைத்தான் லாங்குவேஜுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப் என்ன இருக்குது, பைத்தான் ஃப்ரண்ட் எண்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், பேக் எண்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் பைத்தான் கற்றுக்கிறனால என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். வீக் 2 எபிசோட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோக்கன்ஸ். இதில் வேரியபிள்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், டேட்டா டைப்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் பற்றி பார்ப்போம். எபிசோட் 3ல் ஆப்ரேட்டர்ஸ். இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஐடென்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். வீக் 3 எபிசோட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் சிம்பிள் இஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃபோடைய சின்டெக்ஸ் யூசேஜ் பார்ப்போம். எபிசோட் 5ல் சேம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எலிஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய சின்டெக்ஸ் யூசேஜ் பார்ப்போம். வீக் 4 எபிசோட் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இதில் ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப்போடைய சின்டெக்ஸ் யூசேஜ் பார்ப்போம். எபிசோட் 7ல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். வீக் 5 எபிசோட் 8ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரிங். இதில் ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணணும், அக்சஸ் பண்ணணும் அண்ட் அதில் என்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். எபிசோட் 9ல் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். இதில் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி அக்சஸ் பண்ணணும், லிஸ்ட்டில் என்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். வீக் 6 எபிசோட் 10ல் நம்ம பார்க்க போகிறது டியூபிள். இதில் டுப்பிள் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அக்சஸ் பண்ணணும் அண்ட் அதில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். எபிசோட் 11ல் நம்ம பார்க்க போகிறது டிக்ஷனரி. இதில் டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அக்சஸ் பண்ணணும் அண்ட் அதில் என்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். வீக் 7 எபிசோட் 12ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்ஸ். இதில் செட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும், அதோட யூசேஜ் என்னங்கிறத பார்ப்போம். எபிசோட் 13ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும், ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு ஃபங்க்ஷனில் பெராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனில் என்ன ஒர்க் பண்ணுது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் ஃபங்க்ஷனில் ஸ்கோப், டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வீக் 8 எபிசோட் 14ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டான ஊப்ஸ் கான்செப்ட். இதில் கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட்ஸ் அண்ட் பாலிமார்ஃபிசம் பற்றி பார்ப்போம். எபிசோட் 15ல் நம்ம பார்க்க போகிறதும் ஊப்ஸ் கான்செப்ட். இதில் இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். வீக் 9 எபிசோட் 16ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் பேக்கேஜஸ். இதில் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணுற பேண்டாஸ் பேக்கேஜஸ் பற்றி பார்ப்போம். எபிசோட் 17ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேம் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணுற நம்பை பேக்கேஜ். வீக் 10 எபிசோட் 18ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுற மேட்ப்ளாட்லிப் பேக்கேஜ். எபிசோட் 19ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெப் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுற ஜாங்கோ பேக்கேஜ். வீக் 11 ஃபைனல் எபிசோடாக நம்ம பார்க்க போகிறது கன்க்ளூஷன். இதில் இந்த ஓவரால் பைத்தான் கோர்ஸோடைய கன்க்ளூஷன் பார்ப்போம். இது எல்லாம் தான் இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் இன்ட்ரோடக்ஷன். அதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் பார்க்க போகிறோம். பைத்தான்கிறது ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்பிரிட்டட் கம்பைல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்குற கோடு எல்லாமே மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகி தான் மிஷினுக்கு போகும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகக்குள்ள நம்ம கொடுக்குற கோட் லைன் பை லைன் மிஷின் லாங்குவேஜாக டிரான்ஸ்லேட் ஆனிச்சுன்னா அது இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். இல்லை நம்ம கொடுக்குற கோட் ஃபுல்லாகவே அட்டன் டைமில் மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அது கம்பைல்டு லாங்குவேஜ். பைத்தானோடைய எக்ஸ்டென்ஷன் .py. அதாவது நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கோடெல்லாம் டைப் பண்ணி அந்த ஃபைலில் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணக்குள்ள ஃபைல் நேம் .pyன்னு சேவ் பண்ணணும். அப்போ தான் பைத்தான் கம்பைலரால் அந்த ஃபைலை ரன் பண்ண முடியும்.
பைத்தான் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணது கைடோ ஒன் ரோசம். இது ஒரு ஹாபியை 1980 ஸ்டார்ட் பண்ணார். இவர் ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் பைத்தான் எப்போ ரிலீஸ் பண்ணார்னா 1991. என்ன வெர்ஷன்னா பைத்தான் 0.9.0. இப்போ லேட்டஸ்டான பைத்தான் வெர்ஷன் என்னன்னா 3.14.2. பைத்தானுக்கு பைத்தான்னு நேம் வைக்க ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா அவருடைய ஃபேமஸ் பிபிசி காமெடி சீரீஸான மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற சீரீஸோட நேம்ல இருந்து தான் பைத்தான்னு நேம் வச்சிருக்காரு. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான். பைத்தான் ஒரு ஈஸி சின்டெக்ஸ் அண்ட் ரீடபிலிட்டி கோட். பிகாஸ் பைத்தான் சின்டெக்ஸில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸி இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கனால யூசரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பைத்தான் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். பிகாஸ் இதை நம்ம விண்டோஸ், மேக், லினக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஓஎஸ்லேயுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பைத்தானுக்கு ஒரு ஹியூஜ் லைப்ரரி சப்போர்ட்டே இருக்குது. லைக் நம்பை, பேண்டாஸ், டென்சர்ஃப்ளோ, ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், பைடெஸ்ட் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பைத்தான் லைப்ரரிஸ் இருக்குது. அடுத்து பைத்தான் ஒரு வெர்சடைல் லாங்குவேஜ். பிகாஸ் நம்ம எல்லா ஃபீல்ட்லேயுமே பைத்தான் லாங்குவேஜ் வச்சு நம்மளால் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ண முடியும். பைத்தான் ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ். ஏன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு ரிசல்ட் பார்க்க நம்ம லெஸ் கோட் பைத்தானில் போட்டாலே போதும். அதனால இது ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜாக இருக்குது. பைத்தான் லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்குது. ஏன்னா இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கனால வேர்ல்டு வைடு பைத்தான் டெவலப்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால இது ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. இது எல்லாம் தான் பைத்தானுடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் ஸ்கோப் இன் பைத்தான். பைத்தான் லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சர் இருக்குது. இப்போ க்ரோவப் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜிஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு பைத்தான் லாங்குவேஜ் ஒரு பேக் போனாக இருக்குது. ஒரு வருஷமும் பைத்தான் டெவலப்பரோடைய டிமாண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. வேர்ல்டு வைடு இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் லாங்குவேஜ் ஒரு டாப் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் எண்ட் இன் பைத்தான். டைரெக்டாக ஃப்ரண்ட் எண்ட் யூஐ டெவலப்மெண்ட்காக நம்ம பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் அதுக்காகவே HTML, CSS, JavaScript மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் சப்போர்ட்காக நம்மளால் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியும். லைக் ஒரு GUI அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண tkinter, pyqtங்கிற மாதிரி பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப் அண்ட் கேம் டெவலப்மெண்ட்காக கிவி, பைகேம் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு வெப் இன்டகிரேஷன் ஃப்ரேம்ஒர்க்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் டெம்ப்ளேட்ஸ் பேக்கேஜஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக்எண்ட் இன் பைத்தான். பேக்எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பைத்தான் லாங்குவேஜ் ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் தருது. அதிகமாக பேக்எண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ்க்காக பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஃபாஸ்ட் API, ப்ரமிட் இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் லாகின் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், API, செக்யூரிட்டி மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாப்ஸ் இன் பைத்தான். நம்ம பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னா பைத்தான் டெவலப்பர், வெப் டெவலப்பர், டேட்டா அனாலிஸ்ட் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், க்ளவுட் இன்ஜினியர், IoT டெவலப்பர் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பைத்தானுடைய ஒரு பேசிக் இன்ட்ரோவும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறதுனால என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் எப்படி பைத்தானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.